Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறேன்னா இன் ஃபேஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அது போக ஏன் டெய்லி ஒரே ஒரு வீடியோ வருது நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான், எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் முடிஞ்சளவு எல்லா வீடியோவும் கொஞ்சம் ப்ரிவியூவாகவே போட்டு அந்தந்த டேட்டுக்கு போடலான்னு வச்சுருக்கேன். இதே நான் ரெண்டு வீடியோ போட்டேன்னா 5 நாளில் எல்லா வீடியோ காலி ஆயிடும். அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. 5 நாள் கூட இல்லை, ஒரு 20 வீடியோ கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு 20 நாளைக்கு சேர்த்து வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மன்னிச்சிருங்க. அடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கடுத்து ஒரு நல்ல அதிகமான எபிசோடாக போட பார்க்குறேன். ஸோ போன எபிசோடில் எங்கே விட்டோம்னா, அந்த ஹீரோட உடம்புல அந்த குட்டி பை உள்ளே வந்திருக்கு, கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் எபிசோடு ஓப்பனிங்கில். நம்ம ஹீரோ அவன் கையில் அடிபட்டுருச்சு. வலிக்கிறேன், இது ரொம்ப வலிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு பார்த்தா அந்த ஸ்லைம் அதெல்லாம் கண்டுக்கல. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஒரு கோஸ்ட் சர்வெண்ட்டை பிடிச்சி வச்சுட்டீங்க, அதனால உங்களுக்கு ஃபியூச்சரில் இது நல்ல ஹெல்ப்பாக இருக்கும், இது சூப்பர் அப்படின்னு அந்த ஸ்லைம் நம்ம ஹீரோட ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது போக அந்த ஸ்லைம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் லெவலப் ஆனால உங்களுக்கு ஒரு ஹீலிங் போர்ஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் கையில் ஒரு ஊசி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோவோட கை சரியாயிருச்சு. அப்போ நம்ம ஹீரோ என் கை சரியாயிருச்சு, ஜாலி ஜாலி இப்போத்தியா. அப்போ எனக்கு புதுசு ஒரு பவர் கிடச்சிச்சு, இந்த பவர் வச்சு என் கையெல்லாம் குணமாக்கிடுவேன், என் வரல குணமாக்கிடுவேன், இப்போ நான் அந்த கறியை சாப்பிட முடியும், ஜாலி ஜாலி அப்படின்னு ஹீரோ அங்கே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பை இருக்கும்ல, அதை அப்படியே திரும்பி பார்க்குது. மற்ற எல்லாரும் என்ன நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த குட்டி பை என்ன பண்ணுதுன்னா, அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படின்னு வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சந்தோஷத்துல லா 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 நான் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சைடு மற்ற எல்லாரும் என்னடா மரியாதைலாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேய் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே ஒரு கோஸ்ட் ஃபார்மாக மாதிரி அப்படியே நம்ம ஹீரோட முதுகுக்குள்ளே பூந்து போயிடுச்சு. இந்த சைடு நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம லா 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 நான் தான் உலகத்துலேயே பெரிய ஒரு ஆள், என் எபிலிட்டியை வச்சு நான் அப்படியே அப்சர்வ் பண்ணலாம், என் உடம்புல அடிப்பட்டா நான் சரி பண்ணிடலாம், இப்போ என்கிட்ட 2 எபிலிட்டி இருக்குது, நான் இன்விசிபிள் ஆகலாம், அப்புறம் என் அடிப்பட்டதை சரி பண்ணலாம், அப்புறம் நான் இப்போ கறி சாப்பிடலாம், சாலி அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாக இருக்காரா. இதை பார்த்த மற்ற 3 பேர் அங்கே இருக்கிற மற்ற காட்ஸ் எல்லாமே எப்படா என்னடா உள்ளே போயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி காக்கா சீஃப் அந்த லிட்டில் டெத் பிங்கர் கேர்ள் டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு. அது போக நமக்கு அது வணக்கம் சொல்லும்போது பார்த்தா நம்ம மேலே ஒரு நல்ல இது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இதை மிஷினை சக்ஸஸ்ன்னு சொல்லாமல், ஐ மீன் சக்ஸஸோட இது ஓவர் அச்சீவ்மெண்ட் தானே. ஏன்னா நம்ம அழிக்கணும்னு நினச்சோம், பிடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் கடைசியாக பார்த்தா அது நம்மளுக்கு அடியிலேயே டேம் ஆயிடுச்சு அப்படின்னு இது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு காக்கா சொல்லும்போது, சீஃபு ஆமாம், அது போக நம்ம சும்மா அதோட பவர் லெவல் தான் பார்க்க வந்தோம், முடிஞ்சால் பிடிக்கலான்னு நினச்சோம், ஆனால் அது ரொம்ப ஹையர் லெவல் போயிடுச்சு, இருந்தாலும் அது எப்படியோ கஷ்டப்பட்டு டேம் பண்ண வச்சாச்சு, அப்போனா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் சந்தோஷம், ஹுரி 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 அப்படின்னு இருக்கும்போது இந்த சீர் காக்கா அவன் கையில் அடிப்பட்டான்னு கையை தூக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த பார்த்தா சட்டையை கிழிச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டா அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னடா இது சுற்றி பைத்தியமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு நம்மளோட சீஃப் நான் இது மேலே இமேஜினேஷனே பண்ணதில்லை, எப்படி என்னன்னா ஒரு பொண்ணு பேய் வந்துச்சு, அதை துணி துவைக்க வச்சான், அடுத்து அதோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்துச்சு, அதை 2 அழிச்சு போட்டான், இப்போ என்ன ஒரு பெரிய பேய் அதை கான்ட்ராக்ட் வர போட்டு வச்சிருக்கான். இவன் சாதாரண மனுஷன் இல்லை, என்னோட சேவியர், இவன் சேவியர் தான் அப்படின்னு சீஃப் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீஃப் நம்மகிட்ட ஒன்று பேசுகிறாங்க. அதை ரீடர்ஸ்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும்ல, ஆக்சுவலாக இந்த கோஸ்ட்டை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணோம்னா அது வீக் டயர்லேருந்து ஹையர் டயர் அளவு எஸ்டிமேட் பண்ணுவோம். இதுக்கு மொத்தம் 9 டயர் இருக்குது. அதுவும் அது போக இதை நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு தெரியும் எந்த பவர் எந்த லெவலில் இருக்கணும். ஸோ நான் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வாண்டரிங் சோல் தான் அந்த அந்த 2 பேய் வந்துச்சுல, அதான் வாண்டரிங் சோல். அந்த வெஞ்சன்ஸ் ஃபுல் சோல் தான் இந்த குட்டி பொண்ணு இருந்துச்சுல, அது வெஞ்சன் ஃபுல் கோஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஹீரோட பவர் மூலமாக அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனனால அது ஃபியர்ஸ் கோல்டாக மாறிடுச்சு, அது ஃபியர்ஸ் கோஸ்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து இருக்கிறது ஈவில் ஸ்பிரிட், அப்புறம் கோஸ்ட் ஜென்ரல், கோஸ்ட் ஷாமான், அப்புறம் கோஸ்ட் லார்டு, அப்புறம் கோஸ்ட் கிங்கு, கடைசி கோஸ்ட் எம்பையர். ஸோ இது ஒரு பவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
நான் வந்து அப்பப்போ வந்து இதோட ஃபோட்டோ வேணால் காமிச்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். இது எந்த லெவலில் இருக்குன்னு வச்சுக்கிட்டு அது போக இதை நான் வந்து இடையில காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இந்த லெவல்னால் இது எந்த லெவலாக கோஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டீட்டெயில் தான் அவங்க சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு த எக்ஸர்சிசம் பீரோவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம சீஃப் அழகாக கால் மேலே காலை தூக்கி பார்த்து ஹலோ நான் தான் ஜோய் ஹவுஸ் பேசுகிறேன், அதான் சீஃப் தான் பேசுகிறேன். அதாவது நான் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன், எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வேணும்னு. அந்த சப்போர்ட்டில் எவனுக்கு வேணவே வேணாம், முக்கியமாக எங்களுக்கு வேணவே வேணாம். அதனால் நீங்களே அந்த சப்போர்ட்டை வச்சுக்கோங்க. அது போக எங்களுக்கு எந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வேணாம், நாங்கள் பார்த்துப்போம். நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, புரிஞ்சிச்சா இல்லையா, எங்களுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை, எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சீஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக தடாவட்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீஃப் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நாங்கள் எப்போ 5-6 பேரை வச்சு அந்த கோஸ்ட்டை வந்து காலி பண்ண முடியும்னு கேட்டதுக்கு இந்த வரோம்னு சொல்லி நம்ம சீஃபை வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறனால நாங்களே போதும்டா, நீங்கள் வந்தால் வரலாம், நாங்களே பார்த்துப்போம்டா, அப்படி தாண்டா நம்ம தாண்டா அப்படின்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு நீ கேட்டதெல்லாம் உண்மைதான், நீங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சீஃப் வந்து அந்த ஃபோனில் டொப்புன்னு போட்டு குட் பை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு வந்து நம்ம சீஃபுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான்ப்பா நல்லா இருக்குது, எத்தனை தடவை என்னை இது பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம சீஃப் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சரி ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது ஹீரோ நல்லா கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இன்னும் ஃபியூச்சர் சக்ஸஸுக்கு இவன் மேலே நம்பிக்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் அந்த சீஃபோட 2 கையை அவனுக்குள்ளே தேய்க்கிறான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்கும், ஃப்யூச்சர் ஏதாச்சும் நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சிம்பிள்னு வச்சுக்கோங்க. இது வந்து அந்த கேரக்டரோட இதை காமிக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஒரு பார்சல் சாப்பாடு காமிக்கிறாங்க. அது மேலே ஏதோ ஒன்று ஒட்டி இருக்குது, ப்ளஸ் சாப்ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த ஸ்மெல் நேராக நம்ம ஹீரோ எழுப்பி விடுது. என்னது இது நல்ல ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். அப்போ அதுக்கு மேலே இருக்குது அந்த துண்டு சீட்டு வந்து நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறேன். என்னது இது, ஓ ஓ அப்படியா, சூப்பர். நான் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், நான் தான் இந்த பிளானட்லேயே வந்து ஒரு பிரேவஸ்ட் வாரியர். அப்போ நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான். சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கேன். அது போக இது வேகமாக சாப்பிடணும். அப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டு இது என்ன எலும்பா டூ ஓகே அப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சைடு பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்கேன்னா, நீ எப்போ எந்திரிக்கிறியோ அப்போது நீ சாப்பிட்றதுக்கு மறந்துடாத. அதாவது நான் இப்போ கொஞ்சம் வெளியே போகிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அது போக நீ அந்த லிட்டில் டெத் பிங்கர் கேர்ளோட நல்ல வேலை பண்ணி வச்சுருக்க. அதனால் இதனால் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து உனக்கு எக்கச்சக்கமான பாராட்டு வந்திருக்கு. அதுவும் டொங் டொங் யோக்கு பை டொங் டொங் கியூ, அதாவது நம்ம சீஃப் எழுதியிருக்காங்க. இதுதான் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச கழிச்சு பார்த்தா அந்த உள்ளே இருக்க அந்த எக்ஸர்சிசம் பீரோவை காமிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஹலோ ஆமாம் இது எக்ஸர்சிசம் பீரோ தான் அப்படின்னு வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ அப்போ தான் கதவை திறந்து சைலண்டாக பார்க்குறான். என்னது இதுன்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோன் பேசுகிற இடத்துக்கிட்ட வந்துட்டு என்னது இது அப்படின்னு வந்து ஒரு பாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே ஃபோன் பேசுகிற பொண்ணு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சாவ போகிறேன், இது இருந்துச்சுன்னா என்னை காப்பாற்றோம், நான் கொச்சுக்கவா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ விக்கல் எடுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து இந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு, இதை பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி தெரியலையே, இது வேறு ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டலு இது ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கு, யாராக இருப்பான், அது போக சரிப்பா எனக்கெல்லாம் வேணாம் நீயே குடிச்சிக்கோ அப்படின்னு வந்து அந்த லேடி சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் எதுவும் வந்து ஃப்ரீயாலாம் எடுத்துக்க மாட்டேன், எனக்கெல்லாம் ஃப்ரீயாலாம் பிடிக்காது, அதுக்கு பல உனக்கு வந்து டாலிஸ்மெண்ட் தரேன், அது ப்ரொடெக்ட் பண்ணுவேனே அப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு பேப்பர் பேரால் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த டாலிஸ்மென் ஒன்றும் ஆர்டினரி கிடையாது, இது வந்து அப்சர்வ் பண்ணும், அது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும், இது ஹெவன் அண்ட் எர்த்துக்குள்ளே இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் செஞ்சுருக்கேன், உன்னோட ஃபேமிலியில் இருக்க 3 ஜென்ரேஷன்காரங்களே வந்து இது காப்பாற்றும், அதனால் இது ட்ரெஷராக வச்சுக்கோ அப்போ நம்ம ஹீரோ சொல்லும் போது மற்ற எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாலிஸ்மெனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, சரி ஏதோ கொடுத்துருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் என்ன சொன்னான், இது ஏதோ ப்ரொடக்டிவ் டாலிஸ்மன்னு சொன்னானோ அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா அப்போ எனக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு அந்த முடிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் கண்ணாடிக்காரன் என்ன சொல்கிறானா, ஆனால் இதை பார்த்தா அப்படி குவாலிட்டியாக தெரியலையே, இது ஏதோ ஃபூலிஸ் இது மாதிரி இருக்குது, ஏதோ மென்டல் இல்னஸில் இருக்கிறவன் வந்து எதை கிறுக்கி கொடுத்துருக்கான், இதெல்லாம் வந்து இது பண்ணணுமா அப்படின்னு அவன் சொல்லும்போது இந்த சைடு அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் இந்த டாலிஸ்மனில் மீன்லாம் வருமா, மீனில் என்னென்னா பபுள் விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அது போக இவன் உண்மையாக மென்டல் அன்ஸ்டேபிள் தானா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குறாங்க.
ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரூமில் வந்து ஏய் லைனில் வாங்கப்பா, என்னப்பா இது, எனக்கு வேறு மிஷின் இருக்குது, நான் சீக்கிரம் போனேன், நான் வேணா உள்ளே வந்துக்கவா அப்படின்னு எல்லாரும் அலப்பாஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னு தெரில. அப்போ சீஃப் வந்து இந்த சைடு நடந்து வரும்போது ஏய் கொஞ்சமாச்சு இடம் விடுங்கண்ணா, அடுத்து நான் போகணும்டா, ஏய் கட் பண்ணாதீங்க, யாருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நாங்கள் தான் போனோம் அப்படின்னு வந்து உள்ளே கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீஃபுக்கு புரியல, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம சீஃப் கேட்டுட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கையில் வந்து எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இருக்குது. நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு முடிக்காரர் இருப்பல, அவன் பக்கத்தில் வந்துட்டு மாஸ்டரு நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் தரேன், இதுக்காக எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 5 ப்ரொடக்டிவ் அந்த டாலிஸ்மேன் கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு வந்து அவன் கேட்கும்போது அப்போ நம்ம காக்காவுக்கு பின்னாடி இருக்க ஒருத்த வந்து என்ன கேட்குறாங்க, ஆமாம் நம்ம ஒன்று கொடுத்தா ஓகே தானே, எதுக்கு நீங்கள் இத்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது இப்போ கன்வின்ஸ் சொல்லுறது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த காக்காக்கு பின்னாடி இருக்கவன் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே இல்லைன்னா அது உன்னோட தப்பு, யார் காசு இருக்கோ அது மொதல் எடுத்துக்கணும், பந்திக்கு முந்திக்கணும், அதெல்லாம் தெரியாதா, அது போக நீ ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கிட்டன்னு சொல்லக்கூடாது, நீ வேமாப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு வந்து காக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டோர்லையும் எல்லா ஐட்டத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க இவங்க. அப்போ சீஃப் பின்னாடி பார்க்கும்போது அந்த சைடு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, இது என்ன டாலிஸ்மேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்தா அதில் ஏதோ பறவை வந்து பறவை இருக்குது, இங்கே வந்து உனக்காச்சும் பறவை டக்கு சிக்கன் நாயெல்லாம் வருது, எனக்கெல்லாம் பார்த்தியா ஏதோ ட்ரையாங்கிள் ஏதோ ஸ்கொயரு ட்ரையாங்கிள் சர்க்கிள்னு மேக்ஸிமம் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னொருத்த வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு வந்து சீஃப் வந்து அப்படின்னு இரும்போது ஐயோ சீஃப் வந்துட்டார் எல்லாரும் எஸ்கேப் ஆக, அப்போ பாதி பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. இங்கிட்ட வந்து காக்காவும் சரி அந்த இதுவும் சரி பேசிகிட்டு இருப்பாங்க, சீஃபா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க வேலை நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தர் டாலிஸ்மேனுக்கு வாங்கிட்டு இருக்கான். மாஸ்டர் இன்னும் கொஞ்சோண்டு ஸ்டோக்கு மட்டும் வரைஞ்சி கொடுங்க மாஸ்டர், அது போக இன்னும் 2 ஸ்டோக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கிட்டு கிறுக்கிட்டு இருக்கான். வாயில் பார்த்தா 1க்கு 4 லாலிபாப் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன் ஸ்கில் நீ டவுட் பண்ணுறியா, நான் வரைகிறத பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ இதாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் எதை கொடுத்தா நான் வாய்ப்பேன் அப்படின்னு அந்த மொட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம சீஃப் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீஃப் பக்கத்தில் வந்துட்டு எல்லாரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டைக்கு ஷாக்கு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் எதாவது வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க சீஃப் வந்து என்ன நான்சென்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை நேரத்தில் வந்து இங்கே என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா, வெளியே போங்க அப்படின்னு வந்து சீஃப் கத்துறாங்களா. அங்கே இருக்க எல்லாரும் வந்து அப்படியே விறுவிறுத்துட்டு இருக்கு. இது பார்த்தா காக்கா அது இவனுக்கு யாருக்கும் கிடைக்கல, ஸோ கிடைச்சவங்களுக்குலாம் லாபம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ சீஃப் ரொம்ப டெரரா அந்த கதவை இழுத்து சாத்துறாங்க. சாத்திட்டு நேராக அந்த இடத்துல பாக்கெட்லேருந்து ஏதோ எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அப்பாவியா வந்துட்டு பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு டொங்டோங்கியோ எனக்காக கொஞ்சம் வரைஞ்சி தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறான். இவன் தான் வந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டவே. அப்புறம் வந்து டொங்டோங்கியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா 1க்கு 3 லாலிபாப் வச்சுட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம இவன் ஏன் இப்படி இருக்கான், அப்போ ஏதாச்சும் கொடுக்கணும் போல, ஆஃபரிங் கொடுக்கணுமா, ஐயே நான் வேகமாக வந்துட்டேன்ப்பா, அதனால என்கிட்ட எதுவுமே இல்லை, இந்த பணக்கட்டை வேணா வச்சுக்கோ, இது வந்து ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் வச்சுக்கோடா, இந்த காசு வச்சு நீ எவ்வளோ ஸ்நாக்ஸ் வேணும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சீஃப் சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோக்கு காசு பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது, இருந்தாலும் சரி பரவாயில்ல எடுத்துக்கிறேன், நீ வந்து ஆக்சுவலாக என்னோட உண்மையான காம்ரேடு, அதனால உன்னையும் நானும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் நம்மளுக்குள்ளே வந்து இந்த பொலைட்னஸ்லாம் வேணாம், நான் வாடான்னு சொன்னால் நீ வாடான்னு சொல்லு ஓகேவா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அவன் கையில் இருந்து அந்த லாலிபாப்பை வந்து அந்த சீஃப் கையில் கொடுக்குறாங்க. இந்த சீஃப் வந்து ஓகே ஏதோ லாலிபாப் கொடுத்துருக்கான், சரி சாப்பிடுவோன்னு அந்த இதை வந்து ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த ரேப் பண்ணுற சவுண்டு கேட்டோன்னு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். சாப்பிடுவானோ, கொடுத்தா சாப்பிடுவானா அப்படின்னு வந்து ஹீரோ குறுன்னு பார்த்துட்டு இருக்கானா. இங்கிட்டு சீஃப் வந்து இல்லை இது உனக்காக தான்ப்பா, நான் தான் ரிப்பன் இது பண்ண, எனக்குலாம் ஸ்நாக்ஸ் பிடிக்காது, நீ சாப்பிடு, இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சீஃப் வந்து ஹீரோட வாயில் வந்து திரிச்சு விட்டாங்க. சரி நீ வேணான்னா சொல்லி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ திரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். 1க்கு 4 லாலிபாப்பா பார்த்தா அது ஒரு டேர்ட்டில் வந்து வரைஞ்சி அந்த சீஃபு கொடுக்குறாங்க. நம்ம சீஃப் பார்த்துட்டு வா தேங்க்யூ டொம்யோ அப்படின்னு வந்து சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை வச்சா போதும் நம்ம ஹீரோட்ட வந்து எல்லா வேலையும் வாங்கிக்கலாம். அப்போ வந்து அந்த சீஃப் வந்து இன்னும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணோம் அப்புறம் வந்து சீஃப் சொல்லும்போது என்னது இது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது என்னன்னா இந்த இடத்துல ஒரு சீரியல் மர்டரர் வந்திருக்காங்க, அது ஈஸ்ட் பிரிட்ஜ் சைடு ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து உன்னை அசைன் பண்ணியிருக்காங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்து அது என்ன நடக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு வந்து சீரியஸ் மூடில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ உடனே எந்திரிச்சு சல்யூட் பண்ணுறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லும்போது அவன் வாயில் எல்லா லாலிபாப்பு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. அது போக டொம்யோ உங்களோட ஆர்டரை ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஈஸ்ட் பிரிட்ஜ் சைடு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப இரவான நேரத்தில் எக்கச்சக்கமான போலீஸ் வண்டி வந்திருக்கு. அந்த வண்டியில் எல்லோரும் சல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்புறம் சீஃபு அப்புறம் காக்கா இவங்க 3 பேர் போயிட்டு இருக்கும்போது
சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ராத்திரியிலும் இங்கே வர மக்களை வந்து அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போக அது என்னன்னே தெரில, அது கோஸ்டாக ஹியூமனாக கூட நம்மளுக்கு தெரில. ஆனால் லாஸ்ட் நைட் பார்க்கும்போது இன்னொருத்தவங்களும் இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சீஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல வந்து அவங்களோட பார்ட்ஸே கிடையாது. அதாவது ஒரு இடத்துல கை கால் இல்லை தலை அது எல்லாமே மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அது போக இந்த மாதத்தோட சேர்த்தா இது 36வது கேஸு. அதனால் இது பின்னாடி யார் இருப்பாங்கன்னு தெரில அப்படின்னு அந்த சீஃப் சீரியஸாக பேசிட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம சீஃப் வந்து டொங்யோ ப்ளீஸ் ஏதாச்சும் இதை பார்த்தா உனக்கு லீடு தருதா, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா உன் கண்ணுக்கு அப்படின்னு வந்து இந்த சைடு நம்மளோட சீஃப் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த சிப்ஸை சாப்பிட்டு இல்லை எனக்கு வந்து தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு இந்த சீஃப் வந்து அந்த இடத்துல நல்லா உத்துப்பாரு, அதை பார்த்தா உனக்கு ஏதாச்சும் தெரியும், ஏதாச்சும் உனக்கு துப்பு கிடைக்கும் அங்கே பாரு அப்போ நம்ம சீஃப் வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓகே நான் அங்கே போய் பார்க்குறேன்னு வேமா பார்க்க சொன்னால் அவன் அங்கே ஓடி போயிட்டு இருக்கான். அப்படி ஓடி போகும்போது பொத்துக்குன்னு விழுந்தோடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அப்போ எதோ வந்துருச்சு போல, எல்லாரும் கையில் கண் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க. அது ஏதோ உருவம் வந்திருக்கு போல, யாவனும் வந்திருக்கான் போல அப்படின்னு கையில கன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு காக்கா கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப சைடு வந்து ஹீரோ கீழே விழுந்துட்டான். அதை பத்தி யாரும் வந்து பார்க்கல, ஏதோ உருவம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா சீஃப் வந்து ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அவன் தடுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு வந்து சீஃப் வந்து அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்ட வந்து கத்து தம்பி நீ நல்லா இருக்கியா, என்னது இது மூக்குல இருந்து ரத்தம் வருது ஐயோ அப்படின்னு வந்து சீஃப் வந்து அக்கறையாக கேட்கும் போது அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு இருக்கா. அப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய டைகர் வந்து அப்பியர் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. சரி ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி தர, அழுகாத நம்ம வீட்டுக்கு போனோன்னே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சீஃப் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிந்த பின்னாடி ஒரு பெரிய டைகர் மான்ஸ்டர் வந்திருக்குன்னு. அப்போ ஹீரோட சிஸ்டம் இருக்கும்ல, சிஸ்டம் ஒரு பெரிய டேஞ்சர்ஸாக ஒன்று அப்ரோச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த வீடியோ முடியுது, இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். பை கைஸ்.